இந்த உலகத்திலேயே ஒரு பாக்கியமான வாழ்க்கை அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது தான். தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அதனால தான் அவருடைய அன்பு நம்மளுக்கு காட்டினே இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்துனே இருக்கிறாரு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6-9 வரை. அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. 7வது வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். 8வது வசனம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். 9வது வசனம். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். நான் படித்த இந்த வேத பகுதியில் ஒரு மனுஷன் வந்து ஒரு அத்தி மரத்தை தன்னுடைய தோட்டத்தில் நட்டு வைக்கிறாரு. அதை பராமரித்து அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அதை வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அது எப்போ கனி தருதோ அந்த சமயத்தில் வந்து அவர் பழங்களுக்காக காத்துன்னு இருக்கார். ஆனால் அந்த வருஷம் அது பலன் அளிக்கலை. சரி, நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயரும் போகிறாரு. நெக்ஸ்ட் இயர் போகும்போது அதில் கனி இல்லை. அது ஏமாற்றம். அடுத்த நெக்ஸ்ட் இயர் போகிறாரு, 3வது வருஷம் போகிறாரு. அப்போவும் அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது வெட்டி போட்டுருங்க, இது தேவையில்லை, இதனால் நிலம்தான் வேஸ்ட் ஆகுது, இது வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தோட்டக்காரர் வந்து, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அது பராமரிக்கிறேன், பலன் கொடுத்தா சரி, இல்லைன்னா அது வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் வீட்லேயும் ஒரு வாழை மரம் ஒன்று இருக்குது. அது வந்து நான் ஒரு குப்பையில் இருந்தது. அது எடுத்துன்னு போயிட்டு நான் எங்கள் வீட்டில் வச்சேன். அது வந்து குழா பக்கத்துலேயே அது வளர்கிற மாதிரி அது செட் பண்ணி வச்சேன். ஏன்னா தண்ணி வந்துனே இருக்கும் அந்த இடத்துல, அதனால் அது நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சேன். அது நல்லா வளர்ந்தது. நல்லா பில்டிங்கு தாண்டி எங்கள் வீட்டு அந்த இது தாண்டி வளர்ந்துச்சு. அது கூடவே குட்டி குட்டியான நிறைய மரம் வந்துச்சு. வாழை மரம் நிறைய வந்தது. ஆனால் அது ஒரு மரத்தை வந்து ஒருத்தவங்க வந்து எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னா அதனுடைய கனிகளுக்காக மாத்திரம்தான். நான் ரொம்ப காத்துனே இருந்தேன், எப்போ இது கனி தரப்போகுது, நம்ம வச்ச மரம் இதுலேருந்து ஒரு கனி வரும்போது அது ஒரு சந்தோஷமான ஃபீலிங் அது அப்படின்னு நானும் ரொம்ப ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணேன். ஒரு நாள் வந்து எங்கள் அப்பா சொன்னார், இது வந்து ஆண் மரம், இதில் வந்து கனிகள் வராது, வெட்டிடலாம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், வச்சு எனக்கே அது வெட்டி போடணுன்னு மனசு இல்லை, இருக்கட்டும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா வந்து திருப்பி ஒரு மாதம் கழிச்சு, வெட்டிடலாம், அது வேணாம் அப்படின்னாரு. இல்லைப்பா இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். கனி இல்லாத மரம்னா யாருக்குமே பிடிக்காது. ஒரு கனி தருது அந்த மரம் அப்படின்னா அதில் கனி இல்லாத பட்சத்தில் யாருக்குமே பிடிக்காது. நம்ம மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். மூணு 10, நல்ல கனி கொறாத மரம்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும்,
கனி கொடுக்கலன்னா அது தேவையில்லை, அது வந்து அடுப்புக்கு தான் போக வேண்டியது இருக்கும். ஒரு சில நாட்கள் கழித்து அதில் ஒரு பூ ஒன்று முளைக்க ஆரம்பிச்சுது அந்த வாழைச்செடியில். அப்போ அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதிலிருந்து தேவன் வந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, ஒரு கனி இல்லாத வாழ்க்கை வந்து மனுஷலாகிய நீங்களே விரும்ப மாட்டேன்றீங்க. நான் எப்படி விரும்புவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. இதில் கனி அப்படின்னா, நான் முன்னாடியெல்லாம் ஆவிக்குரிய கனிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். பட் இங்கே குறிக்கப்பட்டுள்ள அந்த கனி அப்படின்றது மேலே மேலே 13:1 5 வரைக்கும் படித்தோன்னா அது அந்த கனி அப்படின்றது என்ன அப்படின்றது போட்டிருக்கோம். படிங்க பிரதர், 13:1 5 வரைக்கும். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். சீலோவாம் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர்கள் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். இதில் போட்டிருக்கு, ஒரு சிலோயாம் ஒரு சுவர் விழுந்து 18 பேர் செத்து போயிட்டாங்க. அதில் மேலே வந்து அந்த பிலாத்து நாட்களில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அது சொல்கிறாரு, நீங்களும் மனம் திரும்பலன்னா நீங்களும் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மரணம் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவு தான். இப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதாவது இந்த அளவுக்கு ஒரு கோரமாக இறந்துட்டாங்களே, அவங்க வந்து இப்போ உயிரோடு இருக்கிறவங்களை காட்டிலும் அவங்க ஒர்ஸ்ட்டு ரொம்ப கேவலமான பாவிங்க, அதனால தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, தேவன் வந்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, எதுக்காக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பாமல் நம்ம இவர்களை போலவே நம்ம மரணித்தோன்னா, அதில் போட்டிருக்கு, நீங்கள் மனம் திரும்பாமல் போனீங்கன்னா, மரணன்றது எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் ஃபிக்ஸ் தான். அது மாறவே மாறாது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேலை என்னன்னா மனம் திரும்புறது. இங்கே வந்து குறிப்பிட்டப்பட்டிருக்கிற இந்த கனி அப்படின்னா மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் அப்படின்னா, நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நேற்று இருக்கிறவங்க இன்னைக்கு இல்லை, நிறைய பேர் மரணிக்கிறாங்க. இதுலேருந்தெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளும் ஒரு நாளைக்கு இறக்க போகிறோம். நம்ம வந்து மனம் திரும்பாமல் இறந்து போட்டோன்னா நம்மளுடைய கதி எப்படி இருக்குன்ட்டு நம்மளுக்கே தெரியும், பைபிள் வார்த்தைகள் மூலமாக. ஏன் நம்மளுக்கு மற்றவங்க மரணிக்கிறாங்க, நம்மளுக்கு ஜீவன் இருக்குது அப்படின்னா, தேவன் வந்து டைம் கொடுக்குறாரு. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. இது எல்லாமே வந்து நான் வந்து ஆரோக்கியமானது சாப்பிட்றேன், அதனால் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என் டைம் நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. தேவனுடைய இரக்கம் நம்மளுக்கும். ஏன் அந்த மாதிரி தேவன் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்பணும், மனம் திரும்பணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, மனம் திரும்பணும். மனம் திரும்புறது அப்படின்னா என்னன்னா, பாவத்திலிருந்து
தேவனிடத்திற்கு திரும்பணும். பாவத்திலிருந்து திரும்பி தேவனிடத்துக்கு திரும்புவது தான் மனம் திரும்புதல். இதுக்கு முன்னாடி என்னுடைய என்னுடைய திங்கிங் வந்து என்னை பிரியப்படுத்துவதாகவே இருந்தது. இப்போ நான் மனம் திரும்புகிறேன் அப்படின்னா என்னுடைய வே ஆஃப் திங்கிங் வந்து மொத்தமாக தேவன் பக்கம் தான் திரும்பணும். இங்கிலீஷில் போட்டிருக்கு, சேஞ்ச் யுவர் ஓல்டு வே ஆஃப் திங்கிங், டர்ன் ஃப்ரம் யுவர் சின்ஃபுல் வேஸ் அண்ட் லைஃப் சேஞ்சுடு. நீங்கள் ஜீவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வே ஆஃப் திங்கிங் வந்து கண்டிப்பாக டோட்டலாக மாறி இருக்கணும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். தேவன் வந்து இந்த விஷயத்திலிருந்து எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நீ மனம் திரும்பணும். அதனால்தான் தேவன் வந்து நம்மளுக்கு டைம் கொடுக்குறாரு. அவர் மகா இரக்கமுள்ளவர். இந்த நம்ம இதில் படிக்கிறோம், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் படிக்கிறோம், லாஸ்ட் அதிகாரத்தில். ஒரே நிமிஷம் எடுக்கும் பிரதர். அதை யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நினேவே ஜனங்களெல்லாம், கடைசி அதிகாரம், நினேவே ஜனங்களெல்லாம் ரொம்ப தேவனுடைய பார்வையில் அவங்களுடைய பாவம் வந்து ரொம்ப கோரமாக இருந்தது. தேவனுடைய தீர்க்கதரிசி அங்கே போயிட்டு சொன்ன உடனே அவங்க மனம் திரும்புகிறாங்க. மனம் திரும்பி அவங்க வந்து தன்னுடைய தவறை ஒத்துக்குன்னு அதை வெளிப்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து யோனா வந்து தேவன் வந்து மகா இரக்கமுள்ளவர், அவர்கிட்ட நம்ம போய் மனம் திரும்புகிற ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் மன்னிச்சிருவார். நினேவே மக்கள் வந்து அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு லாஸ்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாரு. அந்த 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க பிரதர். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னா, எத்தனை வாட்டி பாவம் பண்ணாலும் நம்ம தேவனிடத்தில் போயிட்டு நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னா அவர் மன்னிக்கிறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கார். அவர் ஒரே ஒரு நம்ம சைட்லேருந்து ஒரே ஒரு காரியம் ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது என்னன்னா மனம் திரும்பணும். தேவனுடைய வார்த்தை வருது அப்படின்னா அதை ஏற்றுக்கன்னு உடனே நம்ம மனம் திரும்பும்போது தேவன் நம்மளை மன்னிக்கிறார். அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவனை வந்து உடனே மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. நம்மக்கிட்ட அநேக பாவங்கள் இருக்குது. தேவனுடைய வார்த்தைகள் அது வரும்போது ஒவ்வொன்றுத்திலிருந்து நம்ம மனம் திரும்பினே இருக்கணும். திரும்ப திரும்ப தான் நம்மளுக்கு நம்ம ஒரு காரியத்தில் நான் கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நானே விரும்புவேன். ஆனால் அந்த டைமில் தான் சோதனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கள் அம்மா கிட்ட சாந்தமாக பேசணும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப இதுவாக இருப்பேன். ஆனால் எதுனா சொன்னாங்கன்னா அப்போ தான் ஒரு ஜஸ்ட்டு 5 செகண்ட் கூட இருக்காது, உடனே நான் வந்து கோவப்பட்டுருவேன். அப்போ வந்து நான் ரொம்ப நாளாக இது திங்கிங் பண்ணே இருந்தேன். ஏன் இந்த மாதிரி நம்ம இதுலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னு நினைக்கிறோமே, மனம் திரும்பணும்னு நினைக்கிறோமே, ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு யோசிக்கும்போது எப்போ எல்லாம் நம்மளுக்கு சோதனை வருதோ அதுலேருந்து நம்மளை ஆண்டவர் தான் அதுலேருந்து வெளியே எடுக்கிறாரு. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து தேவன் மேலே சார்ந்துப்போம். எவ்வளவு நான் இருக்கணும்னு நினச்சாலும் அது என்னால் முடியாது. அதுக்கான சோதனைகள் வரும்போது தான் பேதுரு மாதிரி நான் மறுதலிக்க மாட்டேன், அது என்னதானாலும் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட தேவன் வந்து உடனே அதை அனுமதிக்கிறாரு. ஒரு சின்ன தெலுங்கில் ஒரு சின்னதி ஒரு சின்ன பாப்பா கேட்பாங்க, நீ அவர் கூட தானே இருந்த இல்லையா? அந்த மாதிரி சோதனைகள் ஏன் வருதுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறாரு ஆண்டவர். அதனால் நம்ம ஸ்டெடியாக இருப்போம் அப்படின்னு ஒரு உறுதி நம்மளுக்கு தேவன் கொடுக்குறாரு. அதனால தான் அந்த நம்ம
நம்ம வந்து ஆஹ், இது செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது ஏன் சோதனை வருதுன்னா, அதுலேருந்து தேவன் விடுதலை கொடுத்துன்னு இருக்கிறாரு. அதனால தான் அந்த சோதனை அடிக்கடி வருது. அந்த பாடத்தை தான் நான் கற்றுக்கினேன். அதனால் மனம் திரும்புதல் அப்படின்றது ரொம்ப, நம்ம நிறைய சத்தியங்களை கேட்டால் கூட மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அக்னியில் தான் போடுற அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. நம்ம நிலமா இருக்கிறோம். தேவன்கிட்ட இருந்து நம்ம தண்ணீரை, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம குடிக்கிறோம். தேவனுக்கேற்ற பழங்களை நம்ம கொடுக்கல அப்படின்னா அது தேவனால் சபிக்கப்பட்டு இருக்கும். அதுவே நம்ம தேவனுக்கேற்ற அந்த மனம் திரும்பி நம்ம தேவன்கிட்ட போகும்போது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம கூட நம்ம பசங்களுக்கு, எங்கள் அக்கா அவங்க அக்கா பையன் அவனுக்கு வந்து அப்பா வந்து ஒரு சண்டைனால அவங்க பிரிஞ்சுட்டு தனித்தனியாக இருக்கிறாங்க. இப்போது அக்கா வந்து 2 பசங்களை வச்சு நம்ம வீட்டாண்ட தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து நல்லா, அதாவது அவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த 2 பசங்களை நல்லா பார்த்துட்டு நல்லா நல்லா பண்ணுறாங்க. அவங்க தேவையானதெல்லாம் வாங்கி தராங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. சமீபத்தில் பையன் வந்து பீடி குடிக்கிறான் அப்படின்னு பசங்க சொன்னாங்க. அது அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்மெல்லு வருதும்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க. அடித்தாங்க அவனை. நான் சொன்னேன், கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பீடி குடிக்கிறான், பசங்களோட சேர்ந்து ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றான் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அவனை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கல்ல அவங்க அம்மா. இல்லை, அது சொல்லும்போதே அவங்க அம்மா அவனை திட்டும்போது எனக்கு இப்படி தோணுது. அவங்க அம்மா வந்து அவங்க பையனை திட்டுறாங்க, நான் எவ்வளோ பண்ணுறேன் உனக்கு, ஆனாலும் நீ சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றியே, இப்படி கெட்ட பழக்கங்களை நீ பண்ணுறிய அப்படின்னு. எனக்கு வந்து ஆண்டவர் சொல்கிற, நீ சொல்லுப்பா அப்படின்னு என்ன சொன்னாங்க. நானே ஆண்டவருக்கு அப்படி தானே பண்ணுறேன், நான் என்ன சொல்கிறது அப்படின்னு. தேவன் வந்து, எனக்கு தெரிஞ்சு தேவன் என்னை மிகவும் நேசிக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் லெவல், அதுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே சொல்லி கொடுத்துன்னு இருக்காரு. அதையெல்லாம் இந்த பூமி மாதிரி குடிச்சு அவர் எஜமானர் ஆசைப்படுற மாதிரி அது பலன்கள் கொடுக்கலன்னா அது தேவனுக்கு சுத்தமாக பிடிக்காது, அந்த எஜமானுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது சபிச்சிருவார். அது வந்து அக்னியில் போடப்படும். அப்படின்னு அக்னி என்னன்னா, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம்தான் அந்த அந்த நரகம், அந்த அக்னி எல்லாமே. தேவனாலே அது விசர்ஜிக்கப்படும். தேவனுடைய சாபத்திற்கு அது ஆளாகும். தேவன் வந்து நீ செத்துரு அப்படின்னு சபிக்க மாட்டார். தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்காது, அவ்வளோதான். அதில் வந்து இன்னொரு விஷயம் கற்றுக்கினேன். அவன்கிட்ட இருந்து கூப்பிட்டு நான் பேசினேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா, அவன் கொஞ்ச நேரம் அழுதுனே இருந்தான். உங்களை பார்க்குறதுக்கே எனக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டான் அப்படியே. அதுக்கப்புறம் அவனை கட்டி பிடிச்சி, அழுவாதரா, நீ வந்து நல்ல பையன்தான், இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு அவன் சொன்னான். நான் 2வது படிக்கிறதுலேருந்து இந்த வேலை செய்கிறேன், இது வந்து விடுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. பாவம் கூட அப்படிதான். நம்ம மனம் திரும்பலை அப்படின்னா, பாவத்திலே இருந்தோம்னா ஒரு நாள் அது கடினப்பட்டு போயிடும். இன்னாதான் தேவனுடைய வார்த்தை மழை வந்தால் கூட அது பாறையில் விழுந்த தண்ணீரை போல் அது போயிடும். அதில் வந்து எந்த விளைச்சலும் இருக்காது, உள்ள வாங்கிக்காது,
அது வேஸ்ட்டு தான். சொன்ன அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் எனக்கு மைண்டில் போயினே இருக்குது. தேவன் கூட நம்மளை கூட அவர் அப்படி தான் நேசிக்கிறாரு, தேவையானது எல்லாமே கொடுக்குறாரு. நம்ம மனம் திரும்பல அப்படின்னா அது அது நம்மளுக்கு நம்ம வச்சுக்கிறே ஒரு ஒரு காரியம் அப்படின்னு நினச்சிக்கினேன். ஏடபிள்யூ டோசர் அப்படின்ற ஒரு தேவதாசன் ஒன்று சொல்லியிருப்பார். பூமியிலே இருக்கிற மக்கள் மனம் திரும்புதல் அப்படின்ற வார்த்தை கேட்கறதுக்கு வெறுக்கிறாங்களாம். அப்படியே நீ பாவத்தில் இருக்கிற மனம் திரும்பு அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஏன்னா நிலம் வந்து கடினமாகி போயிருக்குது, அது ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஆனால் நரகத்தில் இருக்கிறவங்க மனம் திரும்புதல் அப்படின்னு வார்த்தை கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்களாம். நம்ம அங்கே போயிட்டு ஆனால் இதெல்லாம் ஒரு மனுஷன் அனுபவிக்காத இது சொல்ல முடியாது. சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா அவர் அனுபவித்து சொல்லியிருக்கிறாரு. ஜீவன் இருக்கும்போதே, நம்ம இந்த பூமியில் இருக்கும்போதே ஒரே ஒரு காரியம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து மனம் திரும்புகிற ஒரே ஒரு காரியம்தான். நம்ம மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பணும்னா தேவன் நம்மளை என்ன செய்வார், எதுக்காக இந்த வார்த்தைகள்லாம் கொடுக்கப்படுறது அப்படின்னா, யோவான் 15:15 என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ணுறாரு. இதுதான் நம்ம பார்க்கணும். என்கிட்ட மனம் திரும்புதலுக்கு எந்த ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, இருக்குது. அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னா தேவனுக்காக நம்ம பழிக்கணும், நம்ம கனிகளை கொடுக்கணும் தேவனுக்காக. அதனால தான் அவர் தேவையில்லாதெல்லாம் நம்ம கிட்டேருந்து வெட்டி போட்டுறாரு. அப்படின்னா உனக்காக வாழும் வாழ்க்கை, நம்மளுக்காக நம்ம வாழ்கிறதே பாவம், அவ்வளோதான். மனம் திரும்பிய பிறகு ஒரு மனுஷன் வந்து தனக்காக வாழக்கூடாது. தனக்காக வாழ்கிறான் அப்படின்னா மனம் திரும்பலை. மனம் திரும்பின ஒரு மனுஷனால், உண்மையாக மனம் திரும்பின ஒரு மனுஷனால் தனக்காக வாழ முடியாது. ஏன்னா அவர் சிலுவையிலே முடிஞ்சிச்சு கதை. இனி வாழ்கிற நாட்களெல்லாம் 2 கொரிந்தியர் 5:15 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். எனக்காக ஏன் அவர் மரிச்சாருன்னா, இனி வந்து நான் வாழக்கூடாது, தேவனுக்காக தான் வாழணும். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்து இப்படி தான் வாழணும். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப மேன்மையானது. இது எல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம், உதறி தள்ளிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, லாஸ்ட்டுக்கு போனோன்னா ஐயோ எத்தனை பேர் சகோதரர்களெல்லாம் நம்மளுக்கு சொன்னாங்களே, இதெல்லாம் அந்த உபதேசத்தை நான் கேளாமல் போனேன், என் இருதயம் அந்த கடிந்து கொள்ளுதலை. நீதிமொழிகள் 5:11 பிரதர், 11லேருந்து 13 வரைக்கும். 5:11லேருந்து 13 வரைக்கும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவி சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். அதான் தேவன் எப்படி பேசுவார், சூழ்நிலை மூலமாக பேசுவார், வார்த்தையின் மூலமாக பேசுவார், சகோதரர் மூலமாக பேசுவார். தேவனுடைய வார்த்தை சகோதரர் மூலமாக எப்படி இருந்தாலும் நம்ம கடிந்து கொள்ளும் போது, நம்மளுடைய பாவத்தை அது உணர்த்தும் போது உடனே நம்ம அதை ஏற்றுக்கணும். அந்த அந்த மலையை அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போயிடும். கூடவே இருந்த யூதாஸ் காரியத்து அந்த பாக்கியத்தை கண்கூடாத பார்த்து அதை இழந்து போயிட்டான். அதே மாதிரி நம்மளாலேயும் இழந்து போக முடியும். நம்ம மனம் திரும்பாத பட்சத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்கும். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். உண்மையுள்ளவன் ரட்சிக்கப்படுவான். உண்மையாக நம்ம தேவன்கிட்ட போயிட்டு
நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது தேவன் நம்மளை மன்னிப்பார். தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், அதுதான் முக்கியம். அதை மனம் திரும்பணும், தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ளணும், அதுலேருந்து மனம் திரும்பணும். அவங்கள மாத்திரம்தான் தேவன் ரட்சிப்பார். இதுதான் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் இந்த வாரத்தில். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.